அருண் சம்பளம் 50% குறைக்கப்பட்டு பின் 50% உயர்த்தப்பட்டால் அவரின் சம்பளம் எத்தனை % குறைந்துள்ளது? இதுதான் கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் 25%, 40%, 10%, 36% கொடுத்துருக்கு. இப்படி ரெண்டும் ஒரே வேல்யூ கொடுத்து குறைக்கிறதும் உயர்த்துறதுமா வந்துச்சுனாக்கி இந்த ஃபார்முலாவில் போடணும். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பை 100 அல்லாட்டா என்ன செய்யணும்னாக்கி இந்த ஃபார்முலாவிலையும் போடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் போடுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னாக்கி என்னது 50. ஏன்னா ரெண்டுலேயுமே 50 தானே. அப்போ 50 ஸ்கொயர் பை 100. அதில் 2 50 இருக்கு. ஒரு 50 மைனஸ் வச்சு வரும், இன்னொரு 50 வந்து பிளஸ் வச்சு வருது. ஏன்னா குறைக்கப்பட்டது கூட்டப்பட்டது. இப்போ நம்ம இதுக்கு வந்து வெட்டு கொடுத்தாய்க்கு 25% வரும். இனி இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்த்து இதில் வந்து மைனஸ் வந்திருக்கு, 2 மைனஸும் பிளஸும் வந்திருக்கு. அதை மல்டிப்ளை பண்ண வச்சுல மைனஸ் ஆன்சர். அப்போ குறைவுன்ட்டு வந்திருக்கு பர்சன்டேஜ். இனி இன்னொரு ஃபார்முலாவில் போட்டாய்க்கு மைனஸ் 50 எக்ஸுக்கு பதிலாக, அதே போல் ஒய் வந்து பிளஸ் 50. இனி எக்ஸுக்கு மைனஸ் 50, ஒய்க்கு பிளஸ் 50 பை 100. இப்போ இந்த ரெண்டுமே கழிச்சா 0 வந்துடும். இனி நம்ம இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸும் பிளஸும் இருந்தனாய்க்கு மைனஸ். அப்போ 2500 பை 100 வருது. இந்த 100 வெட்டு கொடுத்தாய்க்கு மைனஸ் 25 தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் 25% வந்து குறையுது.